டேய் எங்க அம்மா காவல் உதவி ஆப் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கடா. அந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் யூஸ் ஆகும்னு சொன்னாங்கடா. அந்த ஆப்பா? அது ஒரு டம்மி ஆப். இதெல்லாம் ஒர்க் ஆகும் நினைச்சிட்டு இருக்க நீனு? ஏய் போலீஸ் வருவாங்களாண்டா? போலீஸும் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. சரி நம்ம அந்த ஆப் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி பார்ப்போம். எத்தா எல்லாமே யோசிச்சுட்டு என்னடா கேள்வி நம்பர் வரையா? தயங்க எமர்ஜென்சி கான்டாக்டா? யாரை கொடுக்கலாம்? எப்படியும் ஒன்றும் வரப்படுறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஏதாச்சும் கொடு. சரி கண்டிப்பாக பண்ணணுமா? எல்லாமே யோசிச்சுட்டு A few moments later. ஏதாவது சொன்னா யாரோ வருவான்னு ஒருத்தரே எங்கணும் இல்லை, யாரும் வர போறதில்ல. வருவாங்க. யாரும் வர போறதில்ல. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க? என்னாச்சுமா? ஏதாவது எமர்ஜென்சி பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்களா? ஏதாவது இஷ்யூவா? இல்லை சார், ஆப் ஒர்க் ஆகுதான்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுமா? நான் எமர்ஜென்சி டைம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். எங்களுக்கு வேறு நிறைய வேலைகள்லாம் இருக்குமா, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வரோம். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பை வந்து ரியல் எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ண தவறாதீங்க. ப்ளஸ் உங்களோட ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லுங்கள். கூப்பிட்டாலும் போலீஸ் உடனடியாக வந்துடுவாங்க. சரிங்களா? சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆப் பற்றியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட இதை பற்றி சொல்கிறோம். நல்ல வேலை தப்பிச்சோம். ஆமாம். ஏண்டாடே என்னாச்சு? என்னாச்சு? ஏதோ லொக்கேஷனோட எமர்ஜென்சின்னு வந்துச்சு. ஓ அதுவா? அது ஒரு கதைடா, நான் சொல்கிறேன். ஒரு அழுத்தம் காவல்துறை செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு அழுத்தம் பாதுகாப்பு உன் பக்கம். நடந்ததை சரி செய்வதை விட நடக்காமல் தடுக்க பழகுவோம். காவல் உதவி உன் பக்கம். காவல் உதவி செயலியை பயன்படுத்துவோம். பாதுகாப்பை உறுதி செய்வோம்.